இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேர்தலை நடத்துவதற்கு இந்த அரசு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது என்பதை நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் இங்கே சொன்னார்கள். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தாமல் தனி அலுவலர்கள் காலத்தை நீடிப்பதாக சொன்னார்கள். இல்லை, உயர்ந்த நோக்கத்தோடு குறிப்பை சொல்கிறேன். 4 மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் 46 ஊராட்சிகள் சேர்கிறது. 46 ஊராட்சிகள் அதுக்குள்ளே வருது. நீங்கள் 2011க்கு பின்னாடி நீங்கள் 11 முறை தனி அலுவலர்கள் காலத்தை நீடித்து தேர்தல் நடத்துவதற்கு பயந்து காலத்தை நீடித்த ஆட்சி அதிமுக ஆட்சி என்பதை இந்த பதிவிட விரும்புகின்றேன். 11 முறை காலத்தை நீடிச்சிருக்கேன் தனி அலுவலர் நேரத்தை. ஆனால் நல்ல காரணங்களுக்காக நீண்ட நெடுங்காலமாக 2011 மக்களவை அடிப்படையாக வைத்து அவசியமான நகராட்சி, அவசியமான மாநகராட்சி, சென்னை மாநகராட்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊராட்சிகள், இப்படி தாம்பரம் மாநகராட்சிக்கான அருகில் இருக்கக்கூடிய ஊராட்சிகள், இவைகளெல்லாம் மக்கள் தொகை விரிவடைகிறது. ஒரு நகராட்சி மாநகராட்சி ஆகின்ற பொழுது மக்கள் தொகை உயர்கிறது. ஒரு பேரூராட்சி நகராட்சி ஆகிற பொழுது அங்கு மக்கள் தொகை உயர்கிறது. அதே போல ஒரு பேரூராட்சி ஊராட்சி பேரூராட்சி ஆகின்ற பொழுது அங்கே மக்கள் தொகை கூடுகின்றது. அப்ப மக்கள் தொகை எல்கை மக்கள் தொகை விரிவடைகின்ற பொழுது அங்கே மறுசீரமைப்பு கண்டிப்பாக வேண்டும். அப்படி மறுசீரமைப்பு அமைக்கின்ற பொழுது வார்டு வரையறைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதைத்தான் உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதில் அடிப்படை எந்த இது இல்லை. ஆனால் ஒன்று சொல்லிடுறேன், தேர்தல் நடத்துவதற்கு எப்பொழுது வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இந்திய திருநாட்டிலே எங்களுடைய தளபதியார் தான் இருப்பார். தேர்தலுக்காக அஞ்ச மாட்டார். 10 முறையில் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் முத்திரை வைத்தவர் எங்களுடைய முதல்வர் அவர்கள். ஆக தேர்தலுக்குலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். நேற்று தேர்தலை அறிவித்தார்கள், எங்களுக்கு ஒதுக்கீடு கிடைத்தது, உடனே வேட்பாளரை அறிவித்தார்கள் இரவுக்குள். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் தளபதியார் அவர்கள். எனவே சொல்கிறேன், எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களாட்சி தத்துவத்தில் நம்பிக்கையுள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப மறுசீரமைப்பு பணிகள் முடிந்தவுடன் தேர்தல் நடத்த தயாரா இருக்கும். உயர்நீதிமன்றம் கூட தீர்ப்பு சொல்லியிருக்கு. மறுவரை முக்கியம், எல்கைகள் முக்கியம், மறுசீரமைப்பு முக்கியம், வார்டு வரையறைகள் முக்கியமாக இருக்க வேண்டும். அதே போல நமக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு, ரிசர்வ் இடஒதுக்கீடு கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். பழங்குடியினர் நம்முடைய பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும். இந்த உண்மையான உன்னதமான காரணத்திற்காகத்தான் அடிப்படையில் எந்த விதமான இந்த அடிப்படை சட்டத்தில் எதுவும் இல்லை, தற்காலிகம். எப்பொழுதும் தேர்தல் நடத்த இந்த அரசு தயாராக இருக்கிறது. எனவே இந்த திருத்த சட்டத்தை, தனி அலுவலர் நியமன சட்டத்தை இந்த அவை நிறைவேற்றித் தர நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.